ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட்டிங் ஆரம்பிக்கலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க எம்ப்ராய்டிங் வந்து எப்படி மார்க் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட லைனிங் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். முதல்ல வந்து இதோட வந்து விட்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். இது வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால ஷோல்டர் வந்து இது எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து நம்ம வச்சுக்க முடியும். நம்ம அதிகமாக கம்மியாக வச்சுக்க முடியாது. அப்படி வைக்கிறோம் அப்படின்னா இதை வந்து கம்மியாக வச்சுக்க முடியும், அதிகமாக வைக்க முடியாது. ஏன்னா இதோட இது வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஸ்டிச்சிங்காக பாதி விட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து வச்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து பேக் வந்து அளந்துட்டோம். இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள், பேக் சைடில் டாட் ரிங் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இப்படி இழுக்கணும். 15 இருக்குது. அவங்களுக்கு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருந்தாங்க. 15, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 16 எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு, ஸ்டிச்சிங்காக 1 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால 17 வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. 17 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேராக நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச்சிங்காக இங்கே வந்து 1/2 இன்ச்சு தான் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து டீப் இது பேக் டீப் எவ்வளோ இருக்குன்னு அதுவும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். 3.25 இருக்குது. நம்ம வந்து 4 இன்ச் வச்சுக்கலாம். இங்கே வந்து 1/2 இன்ச் சேர்த்து 4.5 இன்ச் வச்சுக்கலாம். 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக போகும். 1/2 இன்ச் வச்சுக்கலாம். இது வந்து எவ்வளோ சைஸ் அப்படின்னு சொல்கிறது மெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட் இல்லைன்னா பேக் சைடில் இப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க. ஐரன் பண்ணி போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஐரன் போடாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் சைஸஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதை மார்க் பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். 22 இன்ச்சு, அப்போது 42 இன்ச்சு சைஸ் இது. ஓகேங்களா? 22ல் பாதி, 22ல் பாதி 11 இன்ச்சு வருது. 11 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஐ கட்டுற பட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், 11 இன்ச்சுக்கு ஒரு 2 கோடு மட்டும் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி கரெக்டாக இருக்குது. 12 இன்ச் இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டிங்கில் மட்டும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நான் இது விடுத்து வந்து எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா பாருங்கள், 2.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டீப் வேணும், அதனால் 2.5 இன்ச் போதும். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் இருக்குது. அப்போது 2.5 இன்ச் வச்சுட்டு 2.5 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச், அப்போது 3 இன்ச் கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சு, அப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது. இப்போ இது எல்லாமே கணக்கு பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 5 இன்ச் 2 புள்ளி அதிகமாக வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வச்சுக்கோங்க. ஆம் ஹோல் வந்து இவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 6.5 இன்ச் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து இங்கே 6.5 இன்ச் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் நம்ம கம்பல்சரி வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். ஃபிட்டிங்க்கு வந்து 11 இன்ச் வச்சுக்கிறேன். ஓகே,
இப்படி ரவுண்ட் போட்டுடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ டீப் வச்சுக்கிறீங்களோ அதுக்கு உங்களோட விருப்பம். நம்ம வந்து டீப் வச்சுக்கணுன்னா நம்ம வந்து இதை மெஷர் பண்ணி தான் நம்மளால் வச்சுக்க முடியும். இது எப்படி ரவுண்ட் இருக்கோ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கட் பண்ண தேவை இருக்காது, சும்மா ஒரு மெஷர் பண்ணி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இதை நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது திருப்பி தான் அடைக்க போகிறோம், அதனால் சும்மா ஒரு இதுவாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேக் ஆயிடுச்சு. இது வந்து கட்டோரியை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்றதுனால பேப்பரில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிங்கிளில் தான் கட் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சும்மா இது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. சேம் டு சேம் நம்ம வந்து எப்படி நம்ம பேக்கில் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டோமே அதே மாதிரி அளவுகளை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்துருக்குன்னு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து 1.25 எடுத்துக்கோங்க, 1.25. ஓகேங்களா? 1.25 அதை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து 2.5 இன்ச் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம்ல, அது 2.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கீழே வரும்போது இதோட டீப் வந்து அவங்க வந்து கொஞ்சம் டீப்பாக வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால் 6.5 இன்ச் நம்ம வச்சுக்கலாம். 6.5 இன்ச்சில் 3 இன்ச் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் வந்து டீப்பாக வச்சுக்கிட்டாலும் கரெக்டாக இருக்கும், ஷோல்டர் வந்து வந்து கீழே விழாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்படி நம்ம கிராஸாக பண்ணிக்கிறோம் அப்படின்போது ஷோல்டருக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கரெக்டாக அப்படியே அழகாக உட்காரும். நான் 1/2 இன்ச் வந்து இதை எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க தான், மற்றபடி ஒரே இது தான். ஷோல்டர் வந்து கீழே இல்லாமல் யாருக்கும் டீப்பாக வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து இதை விட நம்ம இங்கே நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸை வந்து இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட டாட் பொசிஷன் அந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க ஷோல்டர் ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஸ்டிச்சிங்காக இது எவ்வளோ வந்திருக்குன்னு அதுக்கு நேராக மார்க்கிங் போட்டுக்கோங்க. 14.5 இன்ச் வந்திருக்கு. 14.5 இன்ச் 14.5 இன்ச் கீழே எடுத்துகிட்டு வரவே மறந்துட்டேன். இதிலே எப்படி மார்க்கிங் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அது போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இதோட மெஷர்மெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டாக வந்து இது எவ்வளோ இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி இதை வந்து ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 இன்ச் இருக்குங்க. 5 இன்ச் 5.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக சேர்த்து வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். 5.5 6 இன்ச் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 6 இன்ச் கரெக்ட். இங்கே ஒரு 1/2 இன்ச் போகும், இங்கே ஒரு 1/2 இன்ச் போகும். 6 இன்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 11 இன்ச் ஃபிட்டிங்காக நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது இருந்து இங்கே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா 3 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். 3 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச். நான் வந்து அக்காவுக்கு வந்து 2 இன்ச் வச்சுக்கிறேன். 2 இன்ச். இது வந்து ஒரு லைன் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டாச்சா? இப்போ வந்து மிடில் பாயிண்ட் நம்ம வந்து இதிலே நம்ம எடுத்துக்கணும். இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பட்டியோட சேர்த்து எவ்வளோ இருக்குது ஸ்டிச்சிங்காக பாதி விட்டுட்டு பாதி தான் நம்ம எடுத்துக்கணும். இவ்வளோ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு ஃப்ரண்ட்லேருந்து 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும், இல்லைன்னா 2.25. ஓகேங்களா? 2.25 எடுத்துக்கோங்க. இதுக்கு நேராக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா? இந்த இடத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட மிடில் பார்ட் வந்து நம்ம வந்து இப்படி ஸ்கேல் வச்சியோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து
சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும். இதில் வந்து வராது. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்கு தேவையான பீஸ் வந்து நம்ம இது கீழே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது கட் பண்ணிடலாம். பேப்பரில் எது கட் பண்ணுறோம் அப்படின்னா, கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதிலே கட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிளாத் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இப்படி கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணும்போது பார்த்து மார்க் வந்து உள்ளே இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் கூட பெருசாக இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பட்டி பீஸ் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட். ஓகேங்களா? இது வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இதோட 2 பார்ட் வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோங்க இல்லைங்களா? அதை வந்து 2ஆக நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதோட பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா, இதோட பார்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஏன்னா பட்டி வந்து இப்படி வரும்ன்றதுனால இதுக்கு இடையில வந்து இவ்வளோ கேப் இருக்கணும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் ஏற்றி கூட நம்ம வந்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோ செகண்ட் பார்ட்டை வந்து இப்போ டிவைட் பண்ணி நம்ம வந்து இது எடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட் பார்ட்டு. இப்போ இதை எப்படி நம்ம வந்து பெருசாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதோட இது எப்படி இருக்கோ நம்ம அப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படி வரைஞ்சிக்கிட்டாச்சு. இந்த சைடில் வந்து 1 இன்ச்சு. ஓகேங்களா? இது வந்து 1 இன்ச் கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு 1 இன்ச்சு. ஓகேங்களா? இதில் வந்து 1/2 இன்ச் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஜாயின் பண்ணிட்டாச்சு. இங்கே வந்து 1/2 இன்ச் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட எல்லா 2 பார்ட்டும் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்களா, இதுவும் மிக்ஸ் பண்ணி 9 இன்ச் வருது. அதோட மிடில் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். நடுவில் வந்து இதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு திருப்பியுமே 1 இன்ச்சு எடுத்துக்கிட்டு கவு மாதிரி இப்போ ரவுண்ட் மாதிரி வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் போட்டுடுறேன். இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க அதிக பேர் வந்து குண்டாக இருந்தாலும் வந்து அவங்களோட செஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வெட்டிக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்ட் அதே மாதிரி இதையும் வச்சு அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு 3 இன்ச், அப்போது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி 9.5 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 9.5 இன்ச் எடுத்துக்கிட்டாச்சு. 3 இன்ச்ன்றதுனால 4 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி 4 இன்ச், இந்த பக்கம் சேம் அதே மாதிரி நம்ம இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடில் 1 இன்ச் கம்மி பண்ணணும். இது வந்து பேக் சைடில் போகும் 1/2 இன்ச் கட் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து 1/2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம 1 இன்ச் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை வந்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கீழே வந்து நம்ம வந்து அந்த பட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சேர்த்து இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட கட்டிங்கு. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸில் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கூட குறைச்சல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டு இப்படி மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் 1 இன்ச் போடுவோம். 8 இன்ச் இருக்குது. அப்போ 1 இன்ச் போகும்னா நம்ம வந்து 9 இன்ச் எடுத்துருக்கோம். புரியுதுங்களா? கரெக்டான அளவு தான் எடுத்துருக்கோம். மம்மி இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் இப்போ வந்து கட் பண்ணி போகிறோம்.
கரெக்டாக அதோட இடத்துங்களில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கு இடம் விட்டு நம்ம வந்து இது பண்ணணும். இப்படி நம்ம கட் பண்ணோன்னா ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இடம் பத்தாது. ஏன்னா ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இவ்வளோ வரும். அதனால் இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். இதை வந்து இப்படி வச்சிடலாம். இதை வந்து இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்லீவ்ஸ் வந்து இவ்வளோ கிடைக்குது. 10 இன்ச் வருது. 9 இன்ச் வருது கரெக்டாக. இப்போ இதுதான் பொசிஷன். பட்டிக்கு தான் கொஞ்சம் பார்க்கணும். பட்டி ஏன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கிறதுனால பட்டிக்கு வந்து கொஞ்சம் வேறு கிளாத் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரா பண்ணிக்கலாம். வீட்டு வேலை கொஞ்சம் நடக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த ஃப்ரெண்ட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி இதையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கிளாத்தை வந்து சேவ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 மீட்டர் வாங்கியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸ்லீவ்ஸை நான் வந்து பார்க்கல. நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வாங்கிக்கோங்க. லைனிங் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளால் ஐயோ சின்ன சைட்ஸு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது வந்துடும். நான் கூட நிறைய வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கும்போது. ஸோ அதனால் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி பட்டிக்காக வர்ற பீஸ் வந்து இது கீழ் பக்கம், இது வந்து மேல் பக்கம் வர்றது ஓகேங்களா. அதுவும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ்க்கு அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து இதில் வந்து 9 இன்ச் இருக்குது. நம்ம வந்து 10 இன்ச் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 10 இன்ச் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா கிளாத் இருக்கிறதே அவ்வளோதான். இங்கே வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து இப்படி வரும் ஓகேங்களா. இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். 6 இன்ச் இருக்கும் இதில். ஏன்னா ஸ்லீவ்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 9 இன்ச் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து அம்மஹோல்கிட்ட வந்து ஒரு ஒன் இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் வச்சுக்கோங்க இறக்கும். இங்கே இல்லை, இங்கே சாரி, இங்கே வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. 3 இன்ச் வச்சுக்கினதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து பேட்ச் போட்டோமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த பாருங்க கரெக்டாக இருக்குது. இதுக்கு பேட்ச் போடணும். ஆனால் கட் பண்ணுறேன். பேட்ச் வந்து இங்கே நம்ம வந்து போடணும். ஸோ அதனால் இதை வந்து இப்படி வச்சுக்கணும்.
புரியுதுங்களா? இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஸ்டிச்சிங் பண்ணணுன்னா இப்படி வரும். ஸ்டிச்சிங் பண்ணி இப்படி இவ்வளோ வரும். சரிங்களா? இது கரெக்டாக இருக்கும். பட்டிக்கு மட்டும்தான் வந்து கிளாத் பத்தலை, இவ்வளோ தான் இருக்குது. இது ஒரு பட்டிக்கு ஆகிடும். இன்னொரு பட்டிக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியாக இருக்கும். இல்லை உள்ளே தானே போகுது, அதனால தான். சரி, ஓகே. இப்போ கட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பேக் சைடில் ஃபஸ்ட் ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுக்கும் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். வச்சு கட் பண்ணிக்கலாம். கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால பார்த்து அதே அளவில் தான் வெட்டிட்டேன். உங்கள்கிட்ட எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸஸாக வெட்டிக்கோங்க. இன்னும் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேப் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம இது பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. பேக் வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். பேக்லேயும் ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 42 சைஸ் அப்படின்னும்போது எல்லாமே ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு அந்த சைடு பேக் பண்ணி இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பேட்ச் போடுற மாதிரி இருக்கும். சைடு அந்த சைடு பேட்ச் போட்டால் இது வந்து தெரியாது. ஸோ அதனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து பேட்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட்டுக்கு தான் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து கிராஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கட்டோரி கட்டிங் இருக்கிறதுனால எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இவ்வளோ தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும். இதில் இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி வரணும். பட்டு இதை நம்ம இப்படி கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஐயோ, சிங்கிளாக இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்டு கேட்கிட்டு போகுது. ஓகே ஓகே. இப்படி வந்து சிங்கிள் தான் கட் பண்ண முடியும். நிறைய பேட்ச் போடுற மாதிரி ஆகிடும். கிராஸாக இருக்கிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. இல்லைனா கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்னொரு வேணுங்களா? இன்னொன்று ஃப்ரண்ட்டுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? இதை ஒன்று வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு வழி இல்லை.
தயவு செஞ்சு 42, 40 அந்த மாதிரி வர இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டம் கட் பண்ணுறது. மண்டை அப்படியே பிச்சுக்கணும் போல தோணும். இதுக்கு என்னவோ ரெடி பண்ணிட்டேன். பட்டிக்கு தான் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. பார்த்தீங்களா எவ்வளோ வந்து கிளாத் இருக்குன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. பட்டிக்கு வந்து பேட்ச் போடுற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ கிளாத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் வந்து இந்த கிளை கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் பட்டிக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. ப்ளவுஸஸ்க்கும் வந்து பேட்ச் கொடுக்கணும். கிளாத் என்னடானா இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம் ஸ்டிச் பண்ணுறது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் கட்டிங். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.